ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் உங்கள் ராம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வியூவர்ஸ்காண்டி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ஒரு யானை பராமரிப்பு நிலையத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத விரிவான ஒரு டீட்டெயில்ஸாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே ரவுண்ட் அப் ஆகிருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கேரளாவில் கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் பத்தனந்திட்டாம் சொல்லி ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த பத்தனந்திட்டா பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியான, அதே சமயம் ரொம்ப மாடர்னாகவும் மாறிட்டு இருக்க ஒரு லொக்கேஷன் கூட சொல்லலாம். இங்கே இதை சுற்றி நிறைய நமக்கு தெரியாத டூரிஸ்ட் பிளேசஸ் நிறைய இருக்குது, க்ரௌடு இல்லாத டூரிஸ்ட் பிளேசஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் முக்கியமான ஒரு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் கூட இதை சொல்லலாம். ஸோ இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா பத்தனந்திட்டா டிஸ்ட்ரிக்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அங்கேருந்து கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்காக பத்தனந்திட்டா வந்துட்டோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ நான் தானே போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கரெக்டாக பத்தனந்திட்டா வந்து நம்ம காலையில் இறங்கியாச்சு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம வந்து இந்த எக்கோ டூரிசம், அதாவது கோனி எக்கோ டூரிசம் சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து என்ன ஒரு எக்கோ டூரிசம் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து டூரிஸ்ட்டு டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாமல் எலிஃபண்ட் கேம்ப் ஒன்று சூப்பராக ரன் பண்ணிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் மேலே வந்து இது வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. இங்கே உள்ளவங்க வந்து இதை பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அடிப்பொலியான ஒரு லொக்கேஷனில் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு சிட்டிக்குள்ளே இருந்தாலும் அவ்வளோ ஒரு க்ரீனியாக, ஒரு பசுமையாக, ஒரு ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஒரு என்ட்ரான ஒரு ஃபீலிங்கோட நம்ம வந்து இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கோம். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா கோனி எலிஃபண்ட் கேம்ப். இது வந்து கரெக்டாக பத்தனந்திட்டாக்கு அடுத்தால கோனிங்கிற ஒரு லொக்கேஷனில் இருக்குது. இதுக்கு வந்து எல்லா டிரான்ஸ்போர்ட் இருக்குது. நம்ம வந்து ஒரு லோக்கல் ஆட்டோவில் வந்தோம். ஒரு 50 ருபீஸ் என்னமோ சார்ஜ் பண்ணாங்க. அங்கே வந்து நம்ம வந்து இறங்கிட்டோம். கரெக்டாக கோனி வாசலே உங்களுக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, பெரியவங்களுக்கு வந்து 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுல் கேம்பை நீங்கள் வந்து ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ வந்து கேம்புக்குள்ளே வந்துவிட்டோம். இந்த கேம்போட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எலிஃபண்ட் வந்து ட்ரெயின் அப் பண்ணுறதும் ப்ளஸ் சின்ன குட்டி அழகான குட்டி எலிஃபண்ட்டை வந்து இவங்க வந்து க்ரோத் பண்ணுறதும் தான் இவங்களோட மெயினான ஒரு டியூட்டியாக இருக்குது. பட் இது வந்து கேம்ப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து காட்டிலேருந்து யானைகளை பிடிச்சிட்டு வந்து அதை வந்து ட்ரெயின் அப் பண்ணி திரும்ப அதை வந்து கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறக்காண்டி இந்த கேம்ப் ஆரம்பிக்கப்பட்டது. பட் இப்போ வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, யானைகளை வந்து பிடிக்கிறது வந்து கோர்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து இப்போதைக்கு யானையோட ட்ரைனிங் மட்டும் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் பராமரிப்பு எல்லாமே இங்கே வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் இது ஒரு எலிஃபண்ட் கேம்ப்பு ப்ளஸ் எலிஃபண்ட் எக்கோ டூரிசம், எலிஃபண்ட் சஃபாரி எல்லாமே நீங்கள் வந்து ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் தான் இந்த கோனி எலிஃபண்ட் கேம்ப்பு. ஸோ மறக்காமல் நீங்கள் பத்தனந்திட்டா, அதாவது எல்லா லொக்கேஷன்லையும் நீங்கள் போகும்போது ரொம்ப க்ரௌட் இருக்கும். ஸோ நம்ம க்ரௌட் இல்லாத லொக்கேஷனாக பார்த்து நம்ம வந்து சூஸ் பண்ணி இப்போதைக்கு ரீசெண்டாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், நானும் நம்ம டீமும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஃபண்ட்டை பற்றி, அதாவது யானையை பற்றி தெரியாத விஷயங்கள் என்னென்ன உண்டோ அது உங்களை எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு ஆர்ட் கேலரி வச்சுருக்காங்க. எலிஃபண்ட் என்னென்ன அவங்களோட எலிஃபண்ட்டோட வாழ்வியல் முறை, அவங்களோட பராமரிப்பு ப்ளஸ் அவங்களோட மருத்துவம் எல்லாமே இங்கே வந்து நீங்கள் ஒரே இடத்துல நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நிறைய இடத்துல எலிஃபண்ட் கேம்ப் இருந்தாலும் இவ்வளோ டீட்டெயிலாக ஒரு ஆர்ட் கேலரி நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறோம். ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரளானாலே ஒரு எலிஃபண்ட்டோட ஒரு பூமின்னு கூட சொல்லலாம். பட் அதோட நிறைய இடத்துல கேம்ப் இருந்தாலும் இந்த கேம்ப் வந்து இப்போதைக்கு டிஜிட்டலாக மாற்றி நமக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல் எலிஃபண்ட்டை மாதிரி ஒரு ஸ்டேச்சு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ் எலிஃபண்ட்டோட எலும்புகள், அதாவது அதோட போன்ஸ் எல்லாமே நீங்கள் என்னென்ன போன்ஸ் இருக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த கேம்புக்கு வந்தால் மறக்காமல் விசிட் பண்ணலாம். ஸோ இந்த கேம்ப்பு பார்த்திங்கன்னா பார்க்க நமக்கு வந்து சின்னதாக தெரியுது வெளியேருந்து பார்க்கும்போது, ஆனால் கிட்டத்தட்ட ரொம்ப 10 ஏக்கர் பராமரிப்பில் இதை வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த கேம்பில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்ட் கேலரி இல்லாமல் ப்ளஸ் எலிஃபண்ட் பற்றி டீட்டெயில்ஸ் இல்லாமல் எலிஃபண்ட்க்கு பார்த்திங்கன்னா ஒரு மியூசியம் வந்து தனியாக வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே செப்பரேட் பில்டிங்கில் வந்து நமக்கு சூப்பராக ஒரு கேரளாவோட கட்டடக்கலைக்கு வந்து உள்ள மாதிரி பராமரித்து அழகாக ஒரு பசுமையாக இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த கேம்பை விட்டு வெளியில் போகும்போது தான் எவ்வளோ சூடு இருக்குதுன்னு தெரியுது. பட் இந்த கேம்புக்குள்ளே என்ட்ரானோன்னா அவ்வளோ ஒரு க்ரீனியான வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு சில் ஒரு ஏரியாக்குள்ளே நமக்கு வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் என்ட்ரு ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இந்த கேம்பில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எலிஃபண்ட்டுக்கு வந்து க்ரோத் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதோட நீங்கள் இந்த கேம்புக்கு ஒன் டைம் விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யானைக்கு வந்து உணவு ஊட்டுறது, ஏற்கனவே நம்ம ஊட்டி மசனக்குடியில் பார்த்திங்கன்னா முதுமலை தெப்பக்காட்டு கேம்பில் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து யானைக்கு வந்து ஃபுட்டு அந்த ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ அது மாதிரி
இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு உணவு முறை எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ப்ளஸ் யானையை வந்து குளிப்பாட்டுறது, ப்ளஸ் யானை பராமரிக்கிறது, அதாவது அந்தந்த யானைக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து சூப்பராக ஒரு டென்ட்டு மாதிரி அதுக்கு ரெடி பண்ணி அதுக்கு நேம் கொடுத்து இந்த யானை எப்போ இங்கே வந்துச்சு, இதோட என்ன ரீசன் அப்படிங்கிற எல்லாமே மென்ஷன் பண்ணி நமக்கு வந்து ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சு இங்கே வந்து பராமரிச்சுட்டு வராங்க. இங்கே உள்ள யானைகள் பார்த்திங்கன்னா எல்லா யானைகளுமே வந்து இப்போதைக்கு நம்ம போன நேரம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து யானைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு 4 to 5 தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அதில் 2 குட்டி யானை ரொம்ப அழகாக துரு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த யானை தான் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஓல்டேஜ் யானைங்கிற அதில் டிஸ்பிளே நமக்கு வச்சுருக்காங்க. ஸோ அந்த குட்டியான ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா இடத்த விட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளோ மனசு வர்றது, அவ்வளோ அழகான ஒரு யானை குட்டிகளை கொஞ்சம் வச்சுருக்காங்க. இந்த கேம்ப்பு பார்த்திங்கன்னா மண்டே வந்து எவ்ரி மண்டே ஹாலிடே. ஸோ பிளான் பண்ணிக்கோங்க. டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 9 to 5. ஸோ ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன். ஸோ இந்த கேம்போட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எலிஃபெண்ட்டுக்கு வந்து மெடிக்கல் டீமும் இங்கே வந்து ரெடியாக இருக்காங்க. மெடிக்கலில் வந்து அவங்களோட ஸ்டாஃப் எல்லாமே உள்ளே வந்து மெடிக்கல் கேம்பும் வந்து உள்ளே ரெடியாக இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து யானைக்கு வந்து ஆயுர்வேதிக்காக என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே இங்கே வந்து ஒரே இடத்துல வந்து ட்ரெயினப் பண்ணி அந்த யானையை வந்து திரும்ப வந்து அவங்க வந்து காட்டுக்கு விடுறது, ஸோ இல்லை வேறு எதுவும் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதும் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு லொக்கேஷனில் இவ்வளோ சிட்டிக்கு உள்ள இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு எலிஃபெண்ட் கேம்ப் வந்து இங்கே தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஏதோ நம்ம ஒரு காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் ஆனால் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பத்தனந்திட்டா சிட்டிக்குள்ளே தான் நம்ம வந்து இருக்கோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பசுமையாக ஒரு லொக்கேஷன்லேயே வச்சுருக்காங்க. இது போக இங்கே என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட் கேலரி எல்லாமே மியூசியம்லாம் பார்த்துட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3D தியேட்டர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து எலிஃபெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இதுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வரும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாலிடே. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 9 to 5 உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஸோ மறக்காமல் ஒன் டைம் இப்போ நீங்கள் விசிட் பண்ணும்போது இந்த ஒரு கேம்பை வந்து விசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இதுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடவி எக்கோ டூரிசம்னு ஒன்று வச்சு ரன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து குட்டவஞ்சி இப்போ கேரளாவில் மலையாளத்தில் சொன்ன மாதிரி படகு சவாரி, அதாவது படகு இல்லை நமக்கு வந்து பரிசல் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், பரிசல் சவாரி கூட இங்கே வந்து பக்கத்தில் நியர்பை டூரிஸ்ட் பிளேஸஸ் நிறைய இருக்குது. இது போக நம்ம கவி எக்கோ டூரிசம், ஸோ ஏற்கனவே அதை பற்றி நம்ம வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த எக்கோ டூரிசம் நீங்கள் வந்து எப்படி விசிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பத்திரந்துட்டு எங்கே இருந்தாலும் வந்துருங்க. அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எடுத்திங்கன்னா இங்கே வந்து ரீச் ஆகிடலாம். நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ திருவள்ளாங்கிறது இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவலில் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். நியர்பை ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட், அதான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ மறக்காமல் இல்லை பஸ் வசதி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலேருந்து KSRTC பஸ் உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல் தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் ராம். பாய்.